சட்டமன்றத்தை நீங்க ஏமாந்து போட்டுருவீங்கன்னு நினைக்கிறார். ஆனா எனக்கு தெரியும் ஏன் தொகுதி மக்கள் என்னவா இருந்தாலும் மாற்றி போட மாட்டாங்க, ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. அதனால நான் பயப்படல. ஏன்னா என் மக்கள் அறிவாளி புத்திசாலி, அது எனக்கு தெரியும். ஏன்னா 3 வாட்டி பட்டநாம திமுக போடுறீங்க, இப்போ 4வது வாட்டி நீங்க போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். பக்கத்து மக்கள் பாவம். அண்ணன் ரெட்டையாளி நான் செஞ்சு வச்சாங்க, அடுத்த நிற்க வச்சாங்க, அவரை தோக்கடிச்சாங்க. இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னை பற்றி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, என்னுடைய அன்பு நண்பர்கள் சகோதரர்கள் திமுகவை சேர்ந்தார்கள். திமுக இருக்கிற பாதி பேர் எனக்கு வேண்டியவங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா வேற மாதிரி இருந்துச்சு. அம்பாசனத்தில் மட்டும் 18,000 ஓட்டு கேசா இதில் நல்ல உங்க ஆசீர்வாதம் நான் ஜெயிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக இருக்கிற பாதி பேர் எனக்கு சாதகமாக இருக்காங்க. அதில் இப்போ ஒருத்தர் கிளம்பியிருக்காங்க எங்க ஆதரவா, ஊரெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கார். எப்படி சிரிப்பையா வந்து கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் மசூதிகளுக்கும் அன்னதானம் போறாரு. அவர் எப்படி கெட்டவர்னு சொல்லுவீங்க? என்னுடைய ஆள் அவர் பேசுறவர், என்னுடைய ஆள். அவர் எனக்கு சாதகமாக அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதனால பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தொகை கொடுத்துட்டு இருக்கார். நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கேன். நான் கொள்ளடிக்கிறேனா, மணல் கடத்துறேனா, கட்ட பஞ்சாயத்து பண்றேனா? உங்கள ஒருத்தர நான் இருக்கேனா இல்லையா? இதுக்கு ஆமா சொல்லிடணும். ஆமா தானே? அப்போ என்னை பத்தி குற்றச்சாட்டு சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சோழ போடுறான்னு சொல்றான். சொல்லிட்டு போறேன். எங்க அக்காவுக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும், என் அண்ணனுக்கு தெரியும், என் தம்பிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் சவாலா சொல்றேன், இதுவரைக்கும் அரசியல்ல 5 பைசா நான் சம்பாதிக்கிறேன்னு எந்த சர்ச்சையாலும் சத்தியம் பண்றேன், எந்த மசூதியும் சொல்றேன், இந்த கோயிலும் பண்றேன். வாயா சொல்லு, வா வந்து சொல்லு. உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு ஆசை பணம் கிடையாது, உங்க அன்பு, உங்க பாசம், உங்க வீட்டில் நான் ஒருத்தனா இருக்கணுங்கிற ஒரே ஆசை தான். வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அப்படின்னு நினைச்சேன்னா நான் எவ்வளவோ சம்பாதிக்க முடியும். இறைவன் எனக்கு கொடுத்துருக்கலாம். ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கறது, உங்க அன்பு மட்டும்தான். அதை கொடுத்தா போதும் எனக்கு, அது நிறைவேறும். ஒன்னே சொல்லிக்கிறேன், நீங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரியும். உங்க சகோதர சகோதரிகள், உங்க சொந்தக்காரங்க நாங்குநேரிலையோ, தென்காசியிலையோ, ஆலங்குளத்திலையோ, ராதாபுரத்திலையோ இருந்தா கண்டிப்பாக மறுமுறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து நெட்டலைக்கு போட சொல்லுங்க. 3 ஆண்டு காலமாக எனக்கு முன்னாடி பேசுகிற இருந்து அண்ணன் தலைவர் கிருபாகரன்லேருந்து எல்லாருமே பேசுனாங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்கு, இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தல் எப்படி இருக்கு, அப்படி எல்லாத்தையும் நான் சொன்னாங்க. இதை மறுபடியும் நான் சொன்னா போடா எனக்கு தெரியும், நீங்க எதிர்த்து போயிருங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க எப்படி சேனல்ல டிவி பார்க்குறீங்க, அதாவது நாடகம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. வருகிற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை யாருக்கு அறிவிக்கணும்? நன்றி நன்றி நன்றி.